இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் அரண்மனைக்கு கொண்டு போய் விசாரணை செய்தபோது அவரை பின்தொடர்ந்து சென்ற சீடனாகிய பேதுருவை பார்த்து, இவனும் இயேசுவை சேர்ந்தவன் என்று சுட்டி காட்டி பேசிய 2 வேலைக்கார பெண்களை பற்றி நாம் இன்று காணலாம். இவர்களுடைய பெயர் வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனாலும் அவர்கள் பேசிய காரியங்களை நாம் 4 சுவிசேஷத்திலும் வாசிக்கிறோம். பொதுவாக வீட்டு எஜமான் மற்றும் அவனது மனைவி பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ அப்படியே அவர்கள் வீட்டின் வேலையாட்களும் இருப்பார்கள் என்பது இயற்கையின் நியதி. எடுத்துக்காட்டாக, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் வீட்டில் வேலை செய்த அவரது வேலைக்காரர் சிறந்த விசுவாசிகளாய் நற்குணமுள்ளவர்களாயும் ஜெபித்து பதில் பெற்று நன்றி செலுத்துவோராய் இருந்தனர் என்பதை நாம் காண்கிறோம். அப்படியே இந்த பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் வீட்டில் வேலை செய்து வந்த வேலைக்காரிகளை பற்றிய விவரங்கள் மூலம் அவர்கள் வேலை செய்த வீட்டின் மக்களை பற்றி நாம் அறியலாம். காய்பா ஒரு பிரதான ஆசாரியனாயிருந்தான். அவனது முக்கிய பணி ஜனங்களுக்காய் பரிதபித்து தேவனிடம் மன்றாடி ஆசீர்வாதம் கூறி அவர்களுக்கு தேவ ஆலோசனைகளை கூற வேண்டியது. ஆனால் அவன் நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளாது அதற்கு எதிரான காரியங்களை செய்து வருகிறவனாயிருந்தான். இவன் பிரதான ஆசாரியனாயிருந்த அன்னாவின் மருமகன். இவர்கள் காலத்தில் தேவாலயம் கள்ளர் குகை போன்று வியாபார வீடாக மாறியிருந்தது. ஜனங்களுக்காக சிறந்த சேவை செய்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாராட்டி உதவுவதற்கு மாறாக அவரை கொலை செய்வதற்கென்று ஆலோசனை செய்து தந்திரமாக இவர்கள் இயேசுவின் சீடனாயிருந்த யூதாசிற்கு 30 வெள்ளிக்காசுகள் கொடுத்து அவரை காட்டிக் கொடுக்க தூண்டிய நயவஞ்சகர்கள். இயேசுவின் மேல் குற்றஞ்சாட்டுவதற்கு பொய் சாட்சிகளை ஏற்படுத்தியவர்கள். அத்தகைய குணம் படைத்தோர் வீட்டில் வேலை செய்தோர் வித்தியாசமாய் வாழ்ந்திருப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவே. இந்த வேலைக்காரிகளின் எஜமான்களும் அவர்களது குடும்பமும் இயேசுவின் சீடனாயிருந்த யூதாஸ் காரியத்தை பண ஆசை காட்டி அவனது போதகராயிருந்த இயேசுவை காட்டிக் கொடுக்கச் செய்தார்கள். அப்படியே இந்த வேலைக்காரிகளும் உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றும், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றும் உறுதியான தீர்மானம் எடுத்த பேதுருவை தங்களது கடினமான வார்த்தைகளினால் மனமடிவாக்கினார்கள். இயேசு கிறிஸ்துவை நான் அறியேன் என்று கூறி அவரை சபித்து சத்தியம் பண்ண தூண்டிவிட்டார்கள் என்று நாம் காண்கிறோம். இந்த வேலைக்காரிகளின் எஜமானாயிருந்த பிரதான ஆசாரியன் தனது கடமைகளை செய்யாது மக்களுக்கு நன்மை செய்த ஆண்டவர் இயேசுவை பகைத்து அவர் மேல் பொய் குற்றஞ்சாட்டி கொலை செய்ய விரும்பியது போல இவர்களும் தங்கள் வேலைகளை கவனியாது பிறர் காரியங்களில் தலையிட்டு பேதுருவை குறித்து பேசி அவனை அவனது அர்ப்பணிப்பிலிருந்து விலகி தவறு செய்யும்படி நடத்தினார்கள். இவர்கள் ஆண்டவராகிய இயேசுவையும் அவரது போதனைகளையும் அறிந்திருந்தால் பேதுருவிடம் பேசிய வார்த்தைகளை நிச்சயமாய் தவிர்த்திருப்பார்கள். மாறாக இந்த பெண்கள் பேதுருவிடம் பேசிய வார்த்தைகள் ஞானமற்றதாயும் அன்பற்ற கடின இருதயத்திலிருந்து உண்டான இடரலும் அழிவும் ஏற்படுத்தக்கூடியவைகளாயும் இருந்தன. தாம் யாருக்கு பணிவிடை செய்கிறோம் என்பதில் கவனமாயிருக்க வேண்டும். யோசுவா சொன்னது போல நாமும் நமது வீட்டாரும் மெய் தேவனாகிய அன்பின் சொரூபியான இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரையே சேவிக்க தீர்மானிப்போம். அடுத்தபடியாக நாம் நமது வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருக்கக்கூடாது. 1 தீமோத்தேயு 5:13. பேதுருவின் உள்ளத்தை பாதித்த வார்த்தைகளை பேசிய இப்பெண்களைப் போன்று நம்முடைய வார்த்தைகள் கோள்காரனுடைய வார்த்தைகள் போல் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 26:22. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை மட்டுமல்ல கேட்போரின் ஆத்துமாவையும் இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நீதிமொழிகள் 21:23. குணசாலியான ஸ்திரியைப் போல் நம்முடைய வாயை ஞானம் விளங்கத் திறக்க வேண்டும். நீதிமொழிகள் 31:26. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 4:29 சொல்லியிருக்கிறபடி கெட்ட வார்த்தை ஒன்றும் நம் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச வேண்டும். ஆண்டவர் இயேசு மத்தேயு 12:36 சொல்லியிருக்கிறபடி மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்பது நம் மனதில் இருக்க வேண்டும். ஆமேன்.